இந்திய நாட்டுக்கு சொந்தமான கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்து அந்த இலங்கை கடற்படையால் இந்திய குடிமக்களான தமிழக மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்படுவதையும் கொடுமைப்படுத்தப்படுவதையும் கண்டு கவலையே கொள்ளாமல் அந்த இலங்கை ஆட்சியாளர்களோடு கைகுலுக்கி நட்பு பாராட்டும் இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிற காங்கிரசாரின் கடைந்தெடுத்த கயமைத்தனத்தை உங்கள் கவனத்திற்கும் உலகத்தின் கவனத்திற்கும் கொண்டு வருவதே இந்த ஆவண குறுந்தகடின் நோக்கமாகும். கச்சத்தீவு இந்தியாவின் ஒரு பகுதி, தமிழ்நாட்டுக்கு உரியது. ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்தது. இந்தியா முழுதும் உள்ள இந்துக்களின் புனித தலமாக விளங்கும் ராமேஸ்வரம் தீவுக்கு உட்பட்ட ஒரு குட்டி தீவு. ராமநாதபுரம் ஆட்சியர் அலுவலக ஆவண பதிவுகளின்படி 285 ஏக்கர் பரப்பள உள்ள நமது கச்சத்தீவின் சர்வே எண் 1250. சங்ககால மன்னர்கள் காலத்திலும் ராமநாதபுரம் சேதுபதிகள் காலத்திலும் கிழக்கிந்திய கம்பெனி மற்றும் பிரிட்டனின் நேரடி ஆட்சியிலும் விடுதலைக்கு பின்னரும் கச்சத்தீவு தமிழகத்தின் எல்லைக்கு உட்பட்டதாக, கச்சத்தீவை சுற்றியுள்ள மீன்வளம் உள்ள பகுதி முழுவதும் தமிழக மீனவர்களின் மீன்பிடி பகுதியாகவும் இருந்து வந்ததற்கான ஆதாரங்கள் கணக்கில் அடங்காதவை. கிபி 1605 மதுரை நாயக்க மன்னர்களால் சேதுபதி அரச மரபு தோற்றுவிக்கப்பட்ட போது அளிக்கப்பட்ட நிலப்பகுதியில் 69 கடற்கரை கிராமங்களும் 7 தீவுகளும் அடக்கம். அந்த தீவுகளில் கச்சத்தீவும் ஒன்றாகும். 1622 1635 காலப்பகுதியில் அரசாண்ட ராமநாதபுரம் மன்னர் கூத்தன் சேதுபதி காலத்து செப்பேடு ஒன்றில் தலைமன்னார் வரை சேதுபதி அதிகாரத்திற்கு உட்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ராமேஸ்வரத்தில் உள்ள மலை வளர் காதலி அம்மை ஆலயத்திற்கு பூசைக்கு தேவையான மலர்கள் கச்சத்தீவு நந்தவனத்திலிருந்து கொண்டு வரப்பட்டுள்ளன. மேற்படி ஆலயத்திற்கு தானமாக தரப்பட்ட கால்நடைகள் கச்சத்தீவில் வைத்தே பராமரிக்கப்பட்டுள்ளன. கோயிலுக்கு தேவையான பால் முதலியன இங்கிருந்தே சென்றுள்ளன. கச்சத்தீவின் வருவாயை கணக்கு வைக்க ராமநாதபுரம் அரசவையில் தனி கணக்கு அலுவலர் நியமிக்கப்பட்டிருந்தார். வெள்ளையரை எதிர்த்ததால் நீண்ட காலம் சிறைப்படுத்தப்பட்ட ராமநாதபுரம் மன்னர் முத்துராமலிங்க சேதுபதிக்கு பின்னர் ராமநாதபுரம் ஜமீன்தாரிணியாக்கப்பட்ட மங்களேஸ்வரி நாச்சியாருக்கு வழங்கப்பட்ட உரிமை பட்டயத்தில் கச்சத்தீவு ராமநாதபுரம் ஜமீனுக்கு உரியதென தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. 1822 ஆண்டு ராமநாதபுரம் சேதுபதியிடமிருந்து கிழக்கிந்திய கம்பெனியார் கச்சத்தீவை குத்தகைக்கு பெற்றுள்ளதற்கு சான்று உள்ளது. கிழக்கிந்திய கம்பெனியிடமிருந்து இந்தியாவின் ஆட்சி அதிகாரம் விக்டோரியா மகாராணிக்கு மாறிய போது 1858 விக்டோரியா மகாராணி வெளியிட்ட பிரகடனத்தில் ராமநாதபுரம் ஜமீனுக்கு உரியது என கச்சத்தீவு குறிப்பிடப்பட்டுள்ளது. வெள்ளையர் ஆட்சியில் 1936 1940 வரை உட்பட்ட ஆண்டுகளில் இலங்கையில் நில அளவை துறையில் உதவி வரைவாளராக இருந்து இலங்கை விடுதலை பெற்ற பின்னர் இலங்கையின் அமைச்சரவை செயலாளர் நிலைக்கு உயர்ந்த பி பெரிஸ் என்பவர் 8/5/1966 அன்று கச்சத்தீவு ராமநாதபுரம் மன்னருக்கு உரியதாய் இருந்தது என்பதை இவ்வாறு உறுதி செய்கிறார். நான் நில அளவை துறையின் உதவி வரைவாளராக இருந்த காலகட்டத்தில் இலங்கையின் மாவட்ட எல்லைகளை வரைய பணிக்கப்பட்டேன். அப்போது பழைய ஆவணங்கள், வரலாற்று சான்றுகளை பரிசீலித்து விக்டோரியா மகாராணியாரின் பிரகடனத்தின்படி கச்சத்தீவு ராமநாதபுரம் சேதுபதிக்கு உரியதென கண்டு கச்சத்தீவை நீக்கி இலங்கையின் வடக்கு மாவட்ட படத்தை வரைந்தேன். மேற்கண்டவாறு 8/5/1966 அன்று இலங்கை அமைச்சரவை அரசு செயலாளர் வெளியிட்ட செய்தி அன்றைய இலங்கை டெய்லி மிரர் நாள் இதழிலும் இந்தியாவில் இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாள் இதழிலும் வெளிவந்துள்ளது. 23/6/1880 ஆண்டு மதுரை மாவட்ட ஆட்சியரிடமிருந்து ராமநாதபுரம் சேதுபதிக்குரிய 8 கடற்கரை கிராமங்களையும் கச்சத்தீவு உட்பட 4 தீவுகளையும் அப்துல் காதர் மரைக்காயர் என்பவரும் முத்துச்சாமி பிள்ளையும் கூட்டாக குத்தகைக்கு எடுத்ததற்கான பத்திரப்பதிவு உள்ளது. பதிவு எண் 510/1880, புத்தகம் 1, தொகுதி 16. நாள் 4/2/1885 அன்று ராமநாதபுரம் சேதுபதியின் எஸ்டேட் மேலாளரிடமிருந்து சாயவேர் சேகரிப்பதற்காக கச்சத்தீவை முத்துச்சாமி பிள்ளை என்பவர் ஆண்டுக்கு 15 ரூபாய்க்கு குத்தகைக்கு எடுத்துள்ளார். பதிவு எண்
134 ஆண்டு 1885. டச்சுக்காரர்களுக்கும் ராமநாதபுரம் சேதுபதிக்கும் இடையில் 1767 ஆண்டு ஏற்பட்ட உடன்படிக்கையில் ராமநாதபுரம் ஜமீனை சேர்ந்தவர்கள் எப்போது வேண்டுமானாலும் கச்சத்தீவுக்கு செல்லலாம் என்ற விதி சேர்க்கப்பட்டுள்ளது. சுந்தர புலவர் என்பவருக்கு கச்சத்தீவின் ஒரு பகுதியை அனுபவிக்கும் உரிமையை ராமநாதபுரம் பாஸ்கர சேதுபதி வழங்கியிருக்கிறார். ஜமீன்தாரி முறை ஒழிப்பு சட்டம் அமுலுக்கு வந்த பின்னர் கச்சத்தீவு ராமேஸ்வரம் கிராமத்தைச் சேர்ந்த 285 ஏக்கர் கொண்ட அரசு புறம்போக்கு என ஆவணங்களில் குறிக்கப்பட்டுள்ளது. சென்னை நிலத்தீர்வை உதவி அலுவலர் எஸ். ஏ. விஸ்வநாதன் 11/11/1958 வெளியிட்ட ராமேஸ்வர நிலப்பதிவேடு எண் 68 கச்சத்தீவு ராமேஸ்வரம் கிராமத்தைச் சேர்ந்தது என குறிப்பிட்டுள்ளார். 1/7/1913 சென்னை மாகாண அரசு ராமநாதபுரம் சேதுபதியிடமிருந்து சில தீவுகளை 15 ஆண்டு குத்தகைக்கு எடுத்தபோது ராமநாதபுரம் ஜமீனுக்கு சொந்தமான ராமேஸ்வரத்தின் வடகிழக்கில் உள்ள கச்சத்தீவு என்றே சென்னை மாகாண அரசு செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். 1947 ஆண்டு ராமநாதபுரம் சேதுபதியிடமிருந்து KM முகமது மீர்சா மரைக்காயர் என்பவர் கச்சத்தீவை குத்தகைக்கு எடுத்துள்ளார். அப்போது எழுதப்பட்ட குத்தகை பத்திரத்தில் தலைமன்னாருக்கும் தனுஷ்கோடிக்கும் இடையே உள்ள கச்சத்தீவு ராமநாதபுரம் சமஸ்தானத்துக்கு உரியது என்றே எழுதப்பட்டுள்ளது. 1957 ஆண்டு முதற் பதிப்பாகவும் 1966 ஆண்டு திருத்திய 2ஆம் பதிப்பாகவும் அரசால் வெளியிடப்பட்ட ஆவண பதிவு நூலில் 107ஆம் பக்கத்தில் கச்சத்தீவு குடிகள் இல்லாத குக்கிராமம் என்றும் அது தனுஷ்கோடியைச் சேர்ந்தது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. 1913 முதல் 1928 வரை ராமநாதபுரம் சேதுபதியிடமிருந்து கச்சத்தீவு உட்பட பல தீவுகளை கிழக்கிந்திய கம்பெனி குத்தகைக்கு எடுத்து அவற்றை மீனவர்களுக்கு மறுகுத்தகைக்கு விட்டுள்ளது. பல நேரங்களில் சேதுக்கரசரும் கச்சத்தீவு உட்பட பல தீவுகளை மீனவர்களுக்கு நேரடியாக குத்தகைக்கு விட்டுள்ளார். தொண்டி நம்புதாழையைச் சேர்ந்த மீனவர் பலர் அவ்வாறு குத்தகைக்கு எடுத்ததற்கான ஆதாரங்கள் உள்ளன. இந்திய நில அளவைத்துறை ஆவணங்கள் அனைத்திலும் கச்சத்தீவு இந்திய பகுதியாகவே காட்டப்பட்டுள்ளது. இந்திய நில அளவைத்துறையினர் கச்சத்தீவை கச்சத்தீவு தெற்கு, கச்சத்தீவு வடக்கு என பெயரிட்டு அழைத்தனர். கச்சத்தீவு 285 ஏக்கர் 20 சென்ட் என அளந்து கூறினர். கச்சத்தீவுக்கு சர்வே எண் 1250 என்றும் குறித்து வைத்தனர். கச்சத்தீவு பற்றி செய்தி ஊடகங்களில் வந்த கட்டுரைகள் அனைத்திலும் கச்சத்தீவு ராமநாதபுரம் சேதுபதிக்கே உரியது என்றே குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே கச்சத்தீவு தமிழ் மண், தமிழன் நிலம். கச்சத்தீவும் அதனை சுற்றியுள்ள கடல் பகுதியும் காலங்காலமாய் தமிழர்கள், குறிப்பாக தமிழக மீனவர்கள் ஆண்டு அனுபவித்து வந்த தமிழனின் சொத்து. இந்த தமிழனின் பூர்வீக பூமியைத்தான் 1974 ஆண்டு இந்திய பிரதமர் இந்திரா காந்தி தனது குடும்ப நண்பரான இலங்கை பிரதமர் திருமதி பண்டாரநாயக்காவுக்கு பரிசாக தந்தார். நேரு குடும்பத்தார் தங்கள் சொத்தான ஆனந்த பவனத்தை காங்கிரசுக்கு வழங்கினார்கள். கைமாறாக காங்கிரசையே தங்கள் குடும்ப சொத்தாக்கிக் கொண்டார்கள். இது அவர்கள் விவகாரம். ஆனால் கச்சத்தீவும் கீழே கடல் முழுதும் எங்கள் பாட்டனுக்கும் முப்பாட்டனுக்கும் முந்தைய பாட்டன்மார் சொத்து. ஆனால் இந்திரா காந்தி ஏதோ கச்சத்தீவு தன் பாட்டன் மோதிலால் நேருவிடமிருந்து தன் தந்தை ஜவஹர்லால் நேரு வழியாக தன்னை வந்தடைந்த தனது குடும்ப சொத்தாகவே பாவித்து இந்த பாதகத்தை செய்துள்ளார். விளைவு சிங்கள கடற்படையினரின் மிருக வரி கொண்ட இனவெறி தாக்குதலால் இன்று வரை 500க்கும் மேற்பட்ட எமது மீனவ சொந்தங்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள். ஆயிரக்கணக்கானோர் நிரந்தர ஊனமாக்கப்பட்டுள்ளனர். ஆயிரக்கணக்கானோர் காயப்பட்டுள்ளனர். நூற்றுக்கணக்கில் காணாமல் போயினர். நூற்றுக்கணக்கில் சிறைபிடிக்கப்பட்டு இலங்கை சிறைகளில் சித்திரவதை செய்யப்பட்டுள்ளனர். ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் பான் கி மூன் சித்திரவதைகளுக்கு எதிரான உலக தினத்தில் சித்திரவதைகள் பற்றி இவ்வாறு தெரிவிக்கிறார். சித்திரவதை என்பது சித்திரவதைக்கு ஆட்படும் மனிதர்களின் கண்ணியத்தையும் கௌரவத்தையும் முற்றுமாக சிதைக்க முற்படுகிறது. பன்னாட்டு சட்டத்தின்படி சித்திரவதை என்பது தண்டனைக்குரிய குற்றமாகும். ஒரு அரசு பன்னாட்டு சட்டங்களை, உடன்படிக்கைகளை ஏற்றுக்கொள்கிறதோ இல்லையோ, சித்திரவதைக்கு எதிரான இந்த பன்னாட்டு சட்டம்